ஹே ஆல், இன்னைக்கு கிளாஸ் 6 பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா ஷேடிங் தான் பார்க்க போகிறோம். ஷேடிங் வந்துட்டு நம்ம ஜாஸ்தி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லோட்டஸ் அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஷேடிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு ஃபெட்டல் போட்டிருக்கேன்ல, அதில் இருந்து அந்த லைனில் இருந்து நம்ம ஆஃப் வரைக்கும் அந்த கோனை வச்சு நம்ம அப்படியே லைட்டாக இழுத்து விட்டாலே போதும், அழகான ஒரு ஷேடிங் கிடச்சிரும். தென் அதுக்கப்புறமாயிட்டு அந்த லைனை ஹைலைட் பண்ணுறதுக்காக திக் லைனாக நம்ம சேஞ்ச் பண்ணாலே போதும், நமக்கு அழகான ஒரு ஷேடிங் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டார்க் ஷேடிங் தான். இது எப்படி போடணும் அப்படின்னா ஒரு பெட்டல் போட்டுட்டு அதோட ஆஃப் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணாலே போதும், அழகான ஒரு டார்க் ஷேடிங் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு லைட் ஷேடிங் தான். இது எப்படி அப்படின்னா ஒரு பெடல் போட்டு அதில் நம்ம கோன்லேருந்து ஒரு ட்ராப்ஸ் வச்சு அதை வச்சே நம்ம ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். மற்றபடி நம்ம லைனில் இருந்தோ அப்படிலாம் நம்ம எடுத்து எதுவும் பண்ண வேண்டாம். அந்த ஒரு டாட் வச்சு நம்ம அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணாலே போதும், அழகான ஒரு ஷேடிங் கிடச்சிரும். கோன் வச்சு இல்லை அப்படின்னா நம்ம பட்ஸ் வச்சு கூட அப்படி பண்ணலாம், ரொம்ப அழகாகவே யூனிக்காகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு டாட்டு தான். இது எப்படின்னா ஒரு பெட்டல் போட்டுட்டு அதோட சென்டர் பாயிண்டில் இருந்து டாட் வச்சு அப்படி லைனை நம்ம இழுத்து விட்டாலே போதும், அழகான ஒரு டாட் ஷேடிங் வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷேடிங் போட்டோம்ல, அதே ஷேடிங் தான். பட் இது வந்துட்டு ஆஃபாக இல்லாமல் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறோம், அதுதான் ஃபுல் ஷேடிங். தென் ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அதை வந்துட்டு அவுட்லைனை வந்துட்டு ஹைலைட் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம போட்ட ஷேடிங்கை வச்சு ஒரு ஃப்ளவரில் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் போட்டேன் நான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் போட்டு குட்டியாக ஒரு ஸ்பைரல் போட்டு அதில் வந்துட்டு பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனில் இருந்தே குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு ஆஃப் வரைக்கும் நம்ம இப்படி கோனை வச்சு இழுத்து விட்டாலே போதும், அழகான ஒரு ஷேடிங் வச்ச ஒரு ஃப்ளவர் நமக்கு கிடச்சிரும். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லைன்ஸ் இருக்குல்ல, அதாட்டும் அந்த ஃப்ளவரோட அவுட்லைன்ஸை வந்துட்டு நம்ம திக் பண்ணணும். அதாட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு திக் லைனாக நம்ம கொடுத்தோன்னா போதும், ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் நமக்கு கிடச்சிரும், ஷேடிங் வச்ச ஒரு ஃப்ளவர் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா டார்க் ஷேடிங் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கேப் விட்டு விட்டு ஒரு பெட்டல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்துட்டு எவ்வளோ வேணுனாலும் போட்டுக்கலாம், நமக்கு கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை அதிகமாக வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எங்கே ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளோரல் டிசைன் வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. அந்த டைமில் நம்ம இந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். தென் டிசைனை ஹைலைட் பண்ணியும் காட்டும். இந்த மாதிரி கேப் வச்சு நம்ம பெட்டல்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த கேப்பில் வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணாலே போதும், ஒரு அழகான ஒரு ஃப்ளவர், ஒரு டார்க் ஷேடிங் வச்ச ஒரு ஃப்ளவர் டிசைன் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இது எப்படி அப்படின்னா நம்ம வந்துட்டு குட்டியாக வந்துட்டு ஒரு ஸ்பைரல் போட்டு அதில் வந்துட்டு ஹம்ஸ் தான் போட போகிறோம். ஹம்ஸ் போட்டுட்டு அது மேலே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுலேயும் பெட்டல்ஸ் தான் போட போகிறோம். நமக்கு எத்தனை, அதாவது குட்டியாக போட்டாலும் ஓகே, இல்லை அதை விட பெருசாக போட்டாலும் ஓகே. ஒரு மீடியமான ஒரு பெட்டல் போட்டு அதில் வந்துட்டு ஒரு அதாட்டும் கோன் வச்சு ஒரு டாட் வச்சு அந்த டாட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு கோன் எக்ஸ்ட்ரா பேஸ்ட் எதுவும் போடாமல் ஒரே ஒரு டாட் வச்சு மட்டும் போட்டாலே போதும், அழகான ஒரு ஃபுல் ஷேடிங் நம்ம கிடச்சிடும். இல்லை அப்படின்னா பட்ஸ் இருக்குல்ல, பட்ஸை வச்சு நீங்கள் போட்டாலும் போதும், அழகான ஒரு ஷேடிங் நமக்கு கிடச்சிரும். அப்படி ஷேடிங் போட்டதுக்கப்புறமா எந்த ஃப்ளவராக இருந்தாலும் ஷேடிங் போட்டதுக்கப்புறமாயிட்டு அதோட அவுட்லைனை வந்துட்டு நம்ம டார்க் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது ஹைலைட்டாக நமக்கு தெரியாது. ஸோ திக்காக நம்ம கொடுத்துட்டா போதும், ரொம்ப அழகாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பைரலை வந்துட்டு ஆஃபாக போட்டுக்கணும். அதாட்டும் லைனை வந்துட்டு லென்த்தாக வச்சு ஸ்பைரல் வந்துட்டு எண்ட் ஆகக்கூடாது. தென் அதில் வந்துட்டு அதோட ரைட் சைடில் வந்துட்டு குட்டியாக ஒரு பெட்டல் போட்டுட்டு அதுக்குள்ளே தான் நம்ம டாட் ஷேடிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த குட்டி பெட்டலுக்கு மேலே வந்துட்டு லீஃப் மாதிரி போடுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு 3 இல்லை 2 உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போட்டுட்டு அந்த குட்டி பெட்டல் இருக்குல்ல சென்டரில், அதில் வந்து ஒரு 3 or 2 இல்லை 1 அந்த மாதிரி சென்டரில் டாட் வச்சு நம்ம அப்படி லைனை இழுத்து விட்டால் போதும், நமக்கு அழகான ஒரு டாட் ஷேடிங் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம லீஃப் போட்டிருக்கோம்ல, அதோட எண்டில் வந்துட்டு
நம்ம அந்த தின் லைனில் உள்ள பேஸ்ட்டை மட்டும் அப்படி லைட்டாக நம்ம ஷேடிங் மாதிரி இழுத்து விட்டால் போதும். நமக்கு ஒரு அழகான ஒரு ஷேடிங் வச்சு கிடச்சிரும். அதுக்கப்புறமாயிட்டு நம்ம அதோட அவுட்லைனை நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக திக்காக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஃப்ளவர் போட போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி தான். செம்பருத்தி நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு லைன் வளைச்சி நான் போட்டிருக்கேன். தென் அதுக்கப்புறமாயிட்டு பெட்டல்ஸ் தான் நான் போடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன போடுறேன் அப்படின்னா பாட்டமில் பெட்டல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு சென்டர்லேருந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். தென் அதோட பக்கத்துலேயே இன்னொரு லைனும் போட்டு அதோட எண்டில் கொண்டு நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட்ஸ் தான் வைக்க போகிறேன். இந்த டாட்ஸ் நம்ம எப்படி வைக்கணும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது எதுக்காக அப்படின்னா செம்பருத்தியில் வந்துட்டு மகரந்தத்தாள் இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு டாப்லேயும் வந்துட்டு நான் பெட்டல்ஸ் போடுறேன். போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல் ஷேடிங் தான் நான் கொடுக்க போகிறேன். லைட் ஷேடிங் தான் நான் கொடுக்க போகிறேன். இது எப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஒரு டாட் வச்சு நம்ம ஃபுல்லாக ஷேடிங் கொடுக்கணும். அதான் நான் பண்ணுறேன். ஒரு பெட்டல்ஸுக்கும் நான் கொடுக்குறேன், எதுவுமே விடாமல் ஃபுல்லாக நான் கொடுக்குறேன். அப்படி கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறமாயிட்டு செம்பருத்தி வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணால் போதும், அழகாக இருக்கும். நம்ம வந்துட்டு மெஹந்தியில் ஒன்று எப்படின்னா ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட யூனிக்னஸ் நமக்கு தெரியாது, அதோட எண்டு அதை முடிச்சதுக்கப்புறமாயிட்டு தான் அதோட அழகே நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயோ நமக்கு நல்லா இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதை நம்ம முடிக்கும்போது அதில் வந்துட்டு ஒரு அழகாக கிடைக்கும், அந்த ஷேப் நமக்கு கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நான் லோட்டஸ் தான் போட போகிறேன். லோட்டஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிகினராக இருக்கும்போது எப்படி போடணும் அப்படின்னா ஒரு 5 லைன் வந்துட்டு தின்னாக நமக்கு வந்துட்டு எவ்வளோ தின்னாக போட முடியுமோ அவ்வளோ தின்னாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட் லைனில் இருந்து 4th லைன் வரைக்கும் நம்ம நான் போடலை அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு லோட்டஸோட பெட்டல் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறமாயிட்டு செகண்ட் தின் லைனில் இருந்து ஃபஸ்ட்டு தின் லைனுக்கு ஒரு கோடு இழுத்து அதில் இருந்து ஒரு பெட்டல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாயிட்டு செகண்ட் தின் லைனில் இருந்து ஒரு பெட்டல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாயிட்டு தேர்ட் தின் லைனில் இருந்து ஒரு பெட்டல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதோட எண்டில் இருந்து 5th லைனுக்கு ஒரு பெட்டல் போட்டிங்க அப்படின்னா ஒரு அழகான லோட்டஸ் கிடச்சிரும். தென் அது போக அதோட சென்டரில் ஒரு டாட்டும் வச்சு முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டும் ஒரு லோட்டஸ் தான் நான் போடுறேன். இது எப்படின்னா நம்ம தின் லைன் வச்சு போட்டோம்ல, இப்போ தின் லைன் எதுவுமே இல்லாமல் நான் போட்டு காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பெட்டலுமே வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வரணும். எல்லா பெட்டல்ஸுமே ஒரே ஸ்டெப்பாக வரக்கூடாது. ஒரே ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் மைண்ட் மேப் வரைகிறப்போ நம்ம வரைவோம்ல, அந்த மாதிரி நம்ம போடக்கூடாது. ஒவ்வொரு பெட்டல்ஸுமே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வரணும். அப்படின்னா தான் ஒரு அழகான ஒரு லோட்டஸ் நமக்கு கிடைக்கும். தென் அது போக வந்துட்டு கீழே லீஃப் போட்டு அதுக்கப்புறமாயிட்டு அந்த லோட்டஸோட அவுட்லைனை திக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்கிற பெட்டலில் வந்துட்டு ஒரு ஷேடிங் கொடுத்துட்டு தென் ஒரு டாட் வச்சுட்டு இந்த லோட்டஸை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதே மாதிரி போடுங்க, ரொம்ப அழகாக வரும். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா நம்ம லோட்டஸ் போட்டோம்ல அதே தான், சேம் லோட்டஸ் தான் போடுறேன். பட் இது வந்துட்டு ஃபில்லிங் ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் போட்டு அதில் வந்துட்டு முட்டு மாதிரி இருக்கிறக்காக நான் போடுறேன்ல அதே மாதிரி போட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறமாயிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு பெட்டல் போட்டுக்கோங்க. பட் இது வந்துட்டு ஒன்று ஒட்டக்கூடாது. சேம் அங்கே நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஒரு பக்கம், அதாட்டும் ரைட் சைடு எப்படி போடுறோமோ அதே மாதிரி லெஃப்ட் சைடும் இருக்கணும். லெஃப்ட் சைடில் வந்துட்டு கொஞ்சம் டாப்லேயும் ரைட் சைடில் பாட்டம்லேயும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே சேமாக இருக்கணும், அதாட்டும் ஈவனாக இருக்கணும். ஃபேஸ் கொண்டு எல்லாமே ஈவனாக இருக்கணும். அதுக்கப்புறமாயிட்டு நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம்ல கேப் விட்டு போட்டு பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணாலே போதும், ஒரு அழகான ஃபில்லிங் வச்சு லோட்டஸ் நமக்கு கிடச்சிரும். அது போக பாட்டம்லேயும் ஒரு லீஃப் போட்டு பாட்டம்லேயும் ஒரு பெட்டல்ஸ் போட்டு அந்த பெட்டல்லையும் நம்ம ஃபில் பண்ணாலே போதும், ஒரு அழகான லோட்டஸ் நமக்கு கிடச்சிரும். இதுவுமே நமக்கு ஜாஸ்தி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளோரல் டிசைனில் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோரல், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெடிஷ்னல், அதுக்கப்புறமாயிட்டு அரபிக், இப்படி எல்லாத்துலேயும் நம்ம வந்துட்டு லோட்டஸ் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப யூனிக்காக இருக்கும். அப்புறம் மண்டேலா போடும்போதும் சென்டரில் இந்த மாதிரி லோட்டஸ் போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லோட்டஸ் மட்டுமே போதும் நமக்கு.
தேங்க்யூ. இந்த டிசைன் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு உங்களோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். எது கரெக்ஷன் இருந்தால் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.